வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலர் 568 பற்றி பென்ஷனருக்கும் சரி ஃபேமிலி பென்ஷனுக்கும் சரி அது எப்படி கிடைச்சிருக்கு, கிடைச்சவங்க வந்து அந்த தொகையை வந்து எங்கெல்லாம் வந்து சரி பார்க்க முடியும் அப்படின்றத பற்றியும், ரெண்டாவது வந்து சிஏ பில் கிளைம் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம், அந்த தப்புனால நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு மெயினான ஒரு சில பாயிண்டெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 3 பற்றின லேட்டஸ்ட் நியூஸும் அதே போல் டேபிள் பற்றி என்ன வந்து விஷயம் அப்டேட் ஆகிருக்கோ அதை பற்றி நம்ம வந்து 3வது பாயிண்டில் வந்து பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ இல்லை இந்த மாதிரி என்ன இஷ்யூ வருதோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதோட சொல்யூஷன் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கு போடணும், ஃபேமிலி பென்ஷனருக்கும் போடணும். ஸோ இதில் ஏன் நம்ம வந்து ஃபேமிலி பென்ஷனர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம்னாக்கா, ஃபேமிலி பென்ஷனருக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதிகப்படியான தெரியாமல் இருக்காங்க. ஸோ சர்க்குலர் 568னா என்ன, அது வந்து யாருக்கு கிடைக்குது, அது வந்து எதனால் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 2006க்கு முன்னாடி யாரெல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்களோ இது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொருந்தும் சர்க்குலர் 568. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 அக்டோபர் 2016 இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் 10 வருஷம் கழிச்சு 2006 வந்து என்ன உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைச்சிருக்கணுமோ அந்த பென்ஷன் தொகை வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கணும் அப்படின்ற அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 அக்டோபர் 2016 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் 10 வருஷம் கழித்து கொடுத்ததுனால பென்ஷனருக்கும் சரி ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி இதை பற்றின சரியான டீட்டெயில்ஸ் தெரியாதனால அவங்க வந்து இது கிடைச்சதா கிடைக்கலையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கிளியர் கட்டாக தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பென்ஷனருக்கு மேக்ஸிமம் பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 2016 இது வந்து கிரெடிட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சில பென்ஷனரோட டேட்டா வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் வந்து சர்க்குலர் 568 அரியர் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. இது மட்டுமே இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட டேட்டா ஷீட் வந்து அவங்களோட சிபிபிசிலேருந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களோட கேல்குலேஷன் டேட்டா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிடிஏ கிட்ட தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க அமௌண்ட் வந்து சரியாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்களோ அதே மாதிரி குறிப்பிட்ட இப்போ வந்து சர்க்குலர் 568 சரி இல்லை சர்க்குலர் 555 சரி இல்லை சர்க்குலர் 666 சரி இந்த மாதிரி ஒரு அரியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேல்குலேஷன் பண்ணி தான் அதோட அரியர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேல்குலேஷனோட டேட்டா ஷீட் வந்து நீங்கள் கேட்கும்போது இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்களோ இதே மாதிரி அந்த குறிப்பிட்ட அரியரோட கேல்குலேஷன் ஷீட் வந்து உங்களோட பிடிஏ கிட்ட கேட்கணும். பிடிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது முன்னாடி பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வந்து ஒன்று வந்து சிபிபிசியாக இருந்தாச்சு, ஒன்று வந்து டிபிடிஓ இருந்தாச்சு. சிபிபிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அண்டரில் இருக்கிறவங்க, டிபிடிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஃபென்ஸ் பென்ஷனர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸு. ஸோ இந்த மாதிரி 2 சிபிபிசியாக இருந்தாச்சு. ஸோ இது ரெண்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு ஸ்பார்ஸ் அண்டரில் எல்லா பென்ஷனரையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி கிடைச்ச சர்க்குலர் 568 சரி, சர்க்குலர் 555 சரி, சர்க்குலர் 666 சரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பழைய பிடிஏ கிட்ட கிடைச்சாச்சு. சர்க்குலர் 666 மட்டும் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த பிடிஏ கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன அரியர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568 தவிர்த்து வேறு என்ன அரியர் எல்லாம் எந்த சர்க்குலர் மூலிமா என்ன அரியர் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன தொகை கிடைச்சிருக்கு என்ன தொகை கிடைக்காது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். குறிப்பிட்ட தொகை வந்து எனக்கு சரியாக கிடைச்சிருக்கா அப்படின்னாக்கா இப்போ ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு யாருக்கெல்லாம் ஓஆர்ஓபி 2 அரியர் கிடைச்சிச்சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கேல்குலேஷன் டேட்டா ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சர்க்குலருக்கும் எப்படி அரியர் கிடைச்சிருக்கோ அதுக்கான டேட்டா ஷீட் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட அரியர் தொகை வந்து சரியாக கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஎஸ்பியில் சிஏ பில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து மேஜராக பண்ணுற தப்புனால நம்மளோட பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிலே ஆகுது இல்லைனாக்கா ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து மெயினான பாயிண்ட்டு ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரீசன் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ எந்த காரணத்துக்காக நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆனோம், ஒன்று வந்து கலர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா கேட்டகரியில் வந்து அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தாக்கா அதோட டிஸ்சார்ஜ் ரூல்ஸ் படி என்ன வந்து அதில் மென்ஷன் பண்ணணுமோ அது வந்து நம்ம சரியாக மென்ஷன் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரோட டிஸ்சார்ஜ் புக்கிலுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படி இருக்கோ அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலத்தில் வந்து நீங்கள் சரியாக ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராமல் வந்து தவிர்க்கலாம்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் நம்பரு, நேமு, அதாவது எந்த அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் கொடுக்கணும். சிங்கிள் அக்கௌண்ட்னாக்கா சிங்கிள் பேர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணாத விட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரர் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, இல்லை கொடுத்துருக்க அக்கௌண்ட் வந்து இன்வேலிடாக இருக்குது, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அதில் வந்து ஓவர் லிமிட் வந்து கிராஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ரீசன் இருக்குனாலும் உங்களோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அது வந்து ஆக்டிவில் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பர் வந்து சரியான அக்கௌண்ட் நம்பரானு பாருங்கள். தப்பான அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலும் நேம் மிஸ்மேட்ச் ஆச்சுனாக்கா உங்களோட பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரெடிட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மேஜரான தப்பெல்லாம் நீங்கள் பண்ணினாக்கா உங்களோட அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது பின்னாடி மறுபடியும் நீங்கள் வந்து வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பாக இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் லெட்டர் எழுதிட்டு சரியான டீட்டெயில் கொடுக்கும்போது தான் அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புட்டப் பண்ணுற மார்க் ஷீட்டு. ஸோ நீ மார்க் ஷீட்டு கொடுக்கும்போது அதில் வந்து ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே போல் ஒரு சப்ஜெக்டோட மார்க்கும் வந்து அதில் இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா போனோபோட் சர்டிஃபிகேட் கொடுத்தாலே அக்செப்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமோட மார்க் என்னவோ அந்த மார்க் அடிப்படையில் அவங்க வந்து என்ன கிளாஸ் படிச்சிருந்தாங்களோ அந்த கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ்க்கு வந்து ப்ரமோட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த மார்க் ஷீட் வந்து அக்செப்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரீங்களோ, புதுசாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரவங்க ஃபஸ்ட்டு வருஷம். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா 2023 மார்ச்லேருந்து 2024 மார்ச்சுக்குள்ளே யாரெல்லாம் பென்ஷன் வந்தீங்களோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் கிளைம் பண்ணும்போது நீங்கள் கேஎஸ்பியில் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் ரெக்கார்டுக்கு தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி அங்கேருந்து தான் உங்களோட சிஏ பில்லோட கிளைம் வந்து வாங்கணும். ஆன் சர்வீஸில் வந்து ஒரு குழந்தைங்களுக்கும் எவ்வளோ வந்து அமௌண்ட் கிடைச்சிச்சோ அதே அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% வந்து டிஏ அதிகமானதுனால அதோட எவ்வளோ அமௌண்ட் வந்து சேருதோ அதுவும் சேர்ந்துமே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ யாரெல்லாம் 2023 மார்ச்சுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு வந்தீங்களோ நீங்கள் மட்டும்தான் கேஎஸ்பியில் வந்து பண்ண முடியும். ஒரு ஃபைனான்ஷியல் இயருமே அந்த இடைப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் பென்ஷன் வரீங்களோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற முதல் வருஷம் வந்து ரெக்கார்ட்லேருந்து தான் உங்களோட சிஏ பில் வந்து வாங்கணும். இது வந்து கண்டினியூவாக வந்து போயிட்டே இருக்கும். ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கும் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நீங்கள் ரெக்கார்டில் பண்ணோம், அதுக்கு அடுத்த வருஷம் தான் நீங்கள் வந்து கேஎஸ்பியில் வந்து உங்களோட சிஏ பில் வந்து கிளைம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 பற்றி டேபிள் வந்திருக்கு. அதே போல் பேமெண்ட் ஐக்கு கேல்குலேஷன் பற்றி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து அதிகப்படியாக வந்து பேசப்படுது. ஏன்னு கேட்டாச்சுனாக்கா நீங்கள் நம்ம சேனலை தவிர்த்து மற்ற சேனலில் வந்து பார்க்குறீங்க, மற்ற மொழியில் இருக்கிற சேனலில் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வீடியோவாவது குறைஞ்சபட்சம் ஒரு சேனல்லுமே வந்து ORP 3 பற்றி அப்டேட் ஆகும். ஏன் ORP 3 பற்றி பேசுகிறாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு பொய்யான தகவலையோ இல்லை ORP அப்படின்னு சொல்லிட்டு பேசியே அவங்களோட வியூஸை வந்து அவங்கக்கிட்ட வைக்கிறதுக்காக அவங்க வந்து போடுற ஒரு பொய்யான தகவல் தான். ORP 3 பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க லோக்சபாவில், என்ன அதுக்கு வந்து ரிப்ளை கிடச்சிருக்கு, அதே போல் DOPPW மூலிமா என்ன லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த லெட்டருக்கு அப்புறம் எந்த ஒரு டேபிளும் வந்து ரிலீஸ் ஆகலை, எந்த ஒரு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றின கேல்குலேஷனும் வந்து ரிலீஸ் ஆகலை. அதை பற்றி இன்னும் வந்து எதுவுமே வரல. அது வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ப்ராசஸில் தான் இருக்குது. எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணி இந்த லென்த் ஆஃப் சர்வீஸுக்கு இந்த ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தொகைன்னு சொல்லிட்டு எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து வரலையோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எதையும் நம்பாதீங்க. அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து சர்க்குலர் காட்டுறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ORP 2 வந்து 666 கொடுத்தாங்க. ஸோ ORP 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 555. இந்த மாதிரி இதுக்கு வந்து 777 கிடைக்குமானாங்க, அப்படி கிடையாது. அதோட சர்க்குலர் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக சர்க்குலர் இஷ்யூ பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ORP 3 இருந்தாலும் சரி இல்லை மற்ற எதனா பேமெண்ட் வந்து அதிகமாகுதுனாலும் ஒரு சர்க்குலர் படி தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து அதிகமாகும். இப்போ உதாரணமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568 படி தான் இங்கே வந்து 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து 2006 பேமெண்ட் இவ்வளோ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட தொகை வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்குலரும் இஷ்யூ பண்ணிட்டு தான் பேமெண்ட்டு அதிகமாகட்டும் சரி இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் கேல்குலேஷன் டீட்டெயில்ஸ் சரி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது, பொருந்தவங்களுக்கு வந்து எந்த டேபிளில் வந்து எங்கே போய்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த சர்க்குலர் இருக்கும். ஸோ எது வரைக்கும் சர்க்குலர் வந்து இஷ்யூ ஆகலையோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ORPயோட கேல்குலேஷன்
டேபிள் நம்பர் 7 வந்து கொடுத்தாச்சு, இல்லை ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து டேபிள் நம்பர் 27 வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்க. அது வந்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து பரப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொய்யான தகவல் வந்து நீங்களுமே ஷேர் பண்ணாங்க உங்ககிட்ட வருதுனாக்கா அதை நீங்கள் வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. எது வரைக்கும் அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து சர்க்குலர் இஷ்யூ ஆகலையோ அது வரைக்கும் ORP3 பற்றி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 2 லெட்டர் பற்றி சொல்லியிருக்கோம். அந்த 2 லெட்டருக்கு அப்புறம் எதுவுமே இன்னும் வந்து அப்டேட் ஆகலை. அப்படி அப்டேட் ஆகுதுனாக்கா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, இல்லை நம்மளோட சேனல் மூலியமாக சரி உங்களுக்கு டைமில் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொன்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கருத்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் நீங்கள் சொல்கிற கருத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே மேலும் மேலும் நான் வந்து சரியான டீட்டெயில்ஸ் எடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து அந்த உந்துதலில் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. அதே போல் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் மெம்பர் ஆகிறீங்கனாக்கா நான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லை வேறு எதுனா ப்ராப்ளம் ரிலேட்டடோ எனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணியும் நம்மளோட சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.